இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ராஜேஷ்குமார். வயசு 26 தான் ஆகுது. தருமபுரி. அவரு சிவியரா பேக் பெயின். அவருக்கு வயசு வெறும் 26 தான் ஆகுது. ஆனா சிவியரா பேக் பெயின். கிட்டத்தட்ட அவருக்கு 5 ஹாஸ்பிட்டல் போனா 3 ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. யூரின் கண்ட்ரோல் போயிடும், மோஷன் கண்ட்ரோல் போயிடும், இடுப்புக்கு கீழே கால்ல வந்து செயலிழந்து போகும். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ராஜேஷ்குமார். வயசு 26 தான் ஆகுது. தருமபுரி. அவரு சிவியரா பேக் பெயின். அவருக்கு வயசு வெறும் 26 தான் ஆகுது. ஆனா சிவியரா பேக் பெயின். எதனால அப்படின்னு ஃபுல்லாவே அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. ஒரு 5 மினிட்ஸ் அவரே வந்து எதனால வலி வந்தது, என்னென்னலாம் செஞ்சது, அதுக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாரு. கிட்டத்தட்ட அவருக்கு 5 ஹாஸ்பிட்டல் போனா 3 ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னது கூட பரவாயில்ல, நீங்க வந்து எப்பயுமே வெயிட் தூக்க கூடாது, எப்பயுமே குனிஞ்சு வேலை பார்க்க கூடாது, பைக்ல எல்லாம் ஸ்பீடா போக கூடாது, 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் போயிடும், மோஷன் கண்ட்ரோல் போயிடும், இடுப்புக்கு கீழே கால்ல வந்து செயலிழந்து போகும். அந்த அளவுக்கு வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டுமே கொஞ்சம் அவருக்கு மோசமா தான் இருந்தது. L4, L5, L5S1 ரெண்டு லெவல்லையுமே அவருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. மெயினா L5S1 லெவல்ல அவருக்கு வந்து வெறும் 0.65 mm தான் இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக ஒரு 26 வயசு பையனை வந்து நம்ம வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியுமா? அவர் ஓடதான் நினைப்பாரு, ஓடதான் செய்யணும். அதுக்குள்ள அவரை வந்து நம்ம முடக்க கூடாது. 70 வயசு 80 வயசுல சொன்னாலே இதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். 20 வயசுல சொன்னா எப்படி அக்செப்ட் பண்ணுவோம்? சோ அவரு இவ்வளவு தூரம் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாரு. வந்தோடனே ஒரு அட்மிஷன் ஆகல, முதல்ல ஒரு தடவை வந்தாரு, வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் போனாரு. போயிட்டு அவருக்கு பெயின் சிவியரா இருக்கிறப்ப வந்து இங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு. இங்க அவருக்கு நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல. இங்க நம்மளோட சன் ஹாஸ்பிட்டலோட அட்வான்ஸ்டு பிசியோதெரபி புரோட்டோகால்ஸ் மூலமாவும் பிளஸ் மேனுவல் தெரப்பி மூலமாவும் எக்ஸசைஸ் தெரப்பி மூலமாவும் அவரை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, இப்ப சரி பண்ணி கொடுத்துட்டோம். இங்க இருந்து போய் ஒரு 3 மாசம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ வலி வந்தா என்ன பண்றது? இப்படி வராம இருக்கிறதுக்கு அவருக்கு ரீஹாபிலிட்டேஷன் கரெக்டா ஒவ்வொரு மசிலுக்கும், இப்போ L4, L5க்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், L5S1க்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், திருப்பி இந்த வலி வராம இருக்கிறதுக்கு எல்லாமே ப்ராப்பரா அவருக்கு சொல்லி கொடுத்து அவரை செய்ய வச்சு அதை வீடியோ எடுத்து கொடுத்து தான் அவர் நாங்க அனுப்பியிருக்கோம். எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ? இந்த பேஷண்டோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும் ஏன் இந்த வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சொல்ற இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட வலி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது எனக்கும் இந்த மாதிரி வலி இருக்கு, நானும் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமாங்கிற ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கும். தேங்க்யூ. இது ராஜேஷ்குமார் பேஷண்டோட MRI ஸ்கேன் ரிப்போர்ட் 2/3/2024 எடுத்தது. அவருக்கு சர்விக்கல் ஸ்பைன்லயும் ப்ராப்ளம் இருந்தது, லம்பார் ஸ்பைன்லயும் ப்ராப்ளம் இருந்தது. பட் இங்க வந்தது ரொம்ப பாதிப்படைஞ்சு அவருக்கு பெயின் சிவியரா இருந்தது வந்து லம்பார் ஸ்பைன்ல தான். லம்பார் ஸ்பைன்ல அவருக்கு எப்படியான ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா அவரோட ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் L4, L5 லெவல்ல 9 mm இருந்தது, L5S1 லெவல்ல 0.65 தான் இருந்தது. இந்த அளவு கம்மியா இருந்ததுனாலதான் அவருக்கு சிவியரா வந்து ப்ராப்ளம் ஆகி அதன் மூலமா வந்து அவருக்கு நர்வ் கம்ப்ரஷன் ஆகி இதனால அவருக்கு ஃபைனலா யூரின் கண்ட்ரோல் பாதிக்கப்படலாம். சிவியரா வந்து காலுக்கு வலி பரவலால உடனே ஆபரேஷன் பண்ணுங்க. மெயினா இந்த 2 ப்ராப்ளம்னாலதான் அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு எல்லா ஹாஸ்பிட்டலுமே சொல்லியிருந்தாங்க. இங்க வரும்பொழுது அவருக்கு பெயின் சிவியரா இருந்தது. பட் ஆனா யூரின் கண்ட்ரோலோ மோஷன் கண்ட்ரோலோ அவருக்கு பாதிப்பு ஆகல. நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டார். அவருக்கு L5S1 லெவல்ல ப்ராப்ளம் இருந்தது. L5S1 லெவல்ல டிஸ்க் வந்து போஸ்டீரியர் சென்ட்ரல் ப்ரொட்ரூஷன் ஆயிருந்தது. அது டிஸ்க் பல்ஜும் இருந்தது, டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருந்தது. அதன் மூலமா அது இடுப்புல இருந்து S1 நர்வ் ரூட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தது. வலது காலுக்கு போற நரம்பை வந்து அழுத்திக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி அவருக்கு C2, C3, C3, C4 எல்லாம் வந்து நர்வ் ரூட் கம்ப்ரஷன் இருந்தது. இது சர்விக்கலோட. சர்விக்கல் எல்லாமே வந்து ஓகே தான். 1.2, 0.96, 0.95, 1.15 இந்த அளவு வந்து ஓகேயா இருந்தது. அவருக்கு அவரோட MRI ஃபிலிம் பார்த்தோம் அப்படின்னா L5S1 லெவல்ல அவருக்கு நல்லாவே வந்து டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் இருந்தது. இந்த போஸ்டீரியர் சென்ட்ரல் ப்ரொட்ரூஷன் பார்த்தோம்ல, டிஸ்க் பல்ஜாய் ப்ரொட்ரூஷன், இந்த அளவு வந்து நல்லாவே வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. இந்த ஃபிலிம்ல தெளிவா தெரியல, நான் வேற ஒரு ஃபிலிம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப. ஓகே, இது வந்து ஒரு நார்மல் டிஸ்க். ஸ்பைனல் கார்டை வந்து வெர்டிகலா இருக்கதை கட் பண்ணி ஹரிசாண்டலா காமிக்கிறோம். இதுதான் வந்து நார்மலா வந்து ஒரு ஸ்பைனல் கார்டுன்னு வச்சுக்குவோம். இது வந்து ஸ்பைனல் கார்டு, இது வந்து டிஸ்க்னு வச்சுக்குவோம். இது நார்மலா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதே இது இங்க வந்து டிஸ்க் வந்து பிதுங்கி இப்படி வெளியில வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு. இப்படி ப்ரொட்ரூஷன் ஆகி காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இருக்குல்ல, இந்த அளவு வந்து ஹெர்னியேஷன் ஆகி வெளியில வந்திருக்கு. இதுதான் வந்து இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை. இதனாலதான் அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ல இருந்து இவர் கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராஜேஷ்குமார். நான் தருமபுரியில இருந்து வரேன். நான் சிவில் இன்ஜினியரிங்ல டிசைனிங் ஒர்க்ல சிட்டிங் ஜாப்ல இருக்கேன். லாஸ்ட் ஒரு 3.5 years சிட்டிங் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் டைம்ல இருந்து மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய இருந்ததுனால ஸோ நிறைய சிட்டிங்கு பேக்கு சம்மந்தப்பட்ட நிறைய டேமேஜ் ஆனதுனால ஸோ இந்த மாதிரி எனக்கு டிஸ்கில் L4, L5 வந்து டிஸ்க் பல்ஜாக இருந்தது. அதனால் வந்து பெயின் ஒரு நாள் வந்து ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து 2024 பெயின் வந்ததுனால சுத்தமாக என்னால் எழவே முடியல. தூங்கிட்டு இருந்து எழவே முடியல, வேக் பண்ண முடியாது, காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின் வந்திருந்து.
அப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். ஸோ பக்கத்தில் நான் இருக்க ஒரு போயிட்டு பார்க்கும்போது அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. டேரெக்டாக என்ன பண்ணால், இது வந்து உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீன் தான், நீங்கள் வாக் பண்ணுறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே இல்லாமல் இருந்திருப்பீங்க, அதனால் இந்த மாதிரி பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் பெயினுக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்துட்டு டேப்லெட் கண்டினியூ பண்ண சொல்லி வாக் பண்ண சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் 2 மந்த்தாகவே இந்த பெயின் இருந்துகிட்டே இருந்ததுனால நான் இதை சிவியராக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போக ஆரம்பித்தேன். டேரெக்டாக போயிட்டு ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் ஸ்கேன் சஜஸ்ட் பண்ணார். ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து இடுப்புல இருந்து ஜவ்வு வேலைக்கு காலுக்கு போகிற நரம்பு வந்து நர்வ் ரூட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அது கம்ப்ரஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பெயின் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன சொன்னார்னா, டாக்டர் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பும் கவனமாக வைக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது, படிக்கட்டில் ரொம்ப ஏறக்கூடாது, பைக் அதிகமாக ஓட்டவே கூடாது, 40க்கு மேலே போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்க. நீங்கள் தவறி எங்கேயாவது மறுபடியும் பைக்கில் போகும்போது கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் காலே போயிடும், காலுக்கு வந்து போகிற நர்வ் ரெஸ்டும் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுரும், மோஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்தினாரு. ஸோ அப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன், இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ. அது ஃபர்ஸ்ட் புதுசாக இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி இல்லை, முன்னாடி பார்த்தவங்க யாருக்குமே அந்த மாதிரி இல்லாதனால எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அப்போ அதனால வந்து நாங்கள் அவர் சொல்கிற மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு 10 days கொடுத்தாரு. இடுப்புக்கு போகிற ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது அப்படியே 1 month கண்டினியூ பண்ணியும் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. அவர் எதுவுமே சொல்லி ஜஸ்ட் டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னார், டைம் தூங்க சொன்னார், இது மட்டும் சொன்னார். இந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணி 10 days ஒன்ஸ் மறுபடியும் போயிட்டு பார்க்குறது, மறுபடியும் 15 days மாத்திரை கண்டினியூ பண்ண சொல்கிறது, இப்படியே ஒரு 3 வாட்டி ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு ட்ரை பண்ணோம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது மூலமாக இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணி இல்லைன்னா டென்சில் மாதிரி இழுத்து அது மூலமாக ஜவ்வு மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடுவோம். ஆனால் நீங்கள் லைஃப்பில் ஃபியூச்சரில் வந்து வெயிட்டே தூக்கக்கூடாது, தூக்கினா நீங்கள் மறுபடியும் வெளியே வந்துடுற மாதிரி கேரண்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அது ரொம்ப காஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுவுமே நம்பிக்கை இல்லாமல் நிறைய ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் இந்த மாதிரி நிறைய சஜஸ்ட் பண்ணோம். அப்புறம் குப்பம்ல ஆந்திராவில் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்கேயுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. இந்த பிரச்சனை பத்தி எக்ஸாக்டா யாருக்குமே பேச மாட்டேங்கிறாங்க. எக்ஸாக்டான நமக்கு என்ன தோணுதோ அது டாக்டர் வாயிலிருந்து வரவே இல்லை கிடைச்ச வரைக்கும் எனக்கு. ஸோ அப்புறமா தான் நான் ஒரு நாள் இதை பத்தி ரொம்ப பெயினா இருக்கும்போது இதை பத்தி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டாக்டர் வீடியோ பார்க்கும்போது தான் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை பத்தி தெரிய வந்தது. ஸோ இங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 100% கேரண்டி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ போன லாஸ்ட் நியூ இயர் அப்போ 25 நியூ இயர் அப்போ வந்து நான் வந்து ஒரு செட்டிங் மாதிரி பார்த்துட்டு டாக்டர் மீட் பண்ணிட்டு ஒரு பெயினுக்காக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டிங் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே நான் பண்ணி பார்ப்போம், வந்தாச்சு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 செட்டிங்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுலேயே எனக்கு பெயின் ரிலீஃபுக்கான ப்ளஸ் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி நியூவாக இருந்தது. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து மிஷினரிம்ஸ் எல்லாமே நியூவாக இருந்தது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே இது நம்ம க்யூரா, பட் இவங்க வந்து 10 days 15 days இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரி பண்ணி நான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் 2025 நியூ இயர் அப்போ நான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக இருந்தது. ஓகே இந்த பிரச்சனையை பற்றி எக்ஸாக்டாக இதான் பிரச்சனைன்றது அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எக்ஸாக்டான எக்ஸ்ப்ளனேஷனும் இவங்ககிட்ட இருக்குன்றதுனால இவங்க கரெக்டாக பார்ப்பான்ட்டு நான் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் அட்டன் பண்ணேன். அது நல்லா இருந்தது. ஸோ அதனால வந்து நான் அடுத்து லீவ் வந்து 10 days 15 days வேணும் அப்படின்றதுனால ஸோ நான் லீவ் வாங்கிட்டு வரேன் சார், ஃபியூச்சராக 1 month அப்படி கழிச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் 2 months கழிச்சு இப்போ மறுபடியும் வந்து ஆனால் அப்போ ஃபர்ஸ்ட் செட்டிங் வரும்போது அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்போ ப்ளஸ் எக்ஸசைஸும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணப்போ 1 month எனக்கு எதுவும் பெருசாக தெரியவே இல்லை. ஏன்னா என்னோட நர்வ் ரூட்ஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் கம்ப்ரஸ் ஆகலை. ஆனால் பெயின் வந்திருந்தது, ரொம்ப நிற்க முடியாத பெயின் வந்ததுனால நான் இவங்க சொன்னது ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் அப்போ 1 month அப்புறம் வரலான்னு சொல்லிட்டு நான் லீவ் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ இப்போ லாஸ்ட் ஒரு 7 days முன்னாடி ரொம்ப சிவியரான பெயின், தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக எந்திரிக்கவே முடியல, எழவே முடியல. மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 1 year முன்னாடி எப்படி வலி வந்ததோ அதே மாதிரி பெயின் வந்துருச்சு. எழ முடியல, காலை கீழே வைக்கவே முடியல, அந்த அளவுக்கு பெயின் வந்து. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க ஆரம்பிச்ச அப்புறமா ஹாஸ்பிட்டல் மறுபடியும் இங்கே வந்து இந்த பிரச்சனை இப்போ விடக்கூடாது, என்னன்னாலே சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இப்போ வந்து இங்கே 4-5 days ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வரும்போது இந்த வலி இப்போ இல்லை. நான் அந்த 7 days முன்னாடி வரும்போது அந்த வலி இல்லாமல் இப்போ எல்லாமே சுத்தமாக வலியே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. நான் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்தராக வராது, இது க்யூர் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், வலிலாம் எனக்கு பெருசாக எதுவும் இல்லை சார். நான் இது வரைக்கும் ஒரு 5 டாக்டர் மீட் பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமாக ஆர்த்தோ சம்மந்தமாகவே ஒரு 4-5 டாக்டர் பார்த்துருக்கேன், ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கேன். 2-3 இடத்துல ஸ்கேனும் பண்ணியிருக்கேன் புதுசாக. அந்த ஸ்கேன் பண்ண இடத்துல அவங்க சொன்ன ஒரே 5 டாக்டரில் 3 பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, சர்ஜரி பண்ணி ஆகணும், நீங்கள் சர்ஜரி பண்ண வயசு கம்மியாக இருக்குன்றதுனால நான் சர்ஜரி அவாய்ட் பண்ணுறேங்க, ஸோ ஆனால் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இங்கே வரும்போது சர்ஜரி ஒரு சில டாக்டர் வந்து சர்ஜரி தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் அங்கே நான் டேப்லெட்ஸ் அதெல்லாம் கண்டினியூ பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுவுமே சரியாகலை. இங்கே வந்து சர்ஜரி இல்லாமல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாகவே இதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து யோசிச்சு பார்க்கும்போது இப்போ படிக்காதவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஓகே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இது ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் வெறும் சர்ஜரி மூலமாவோ இல்லை எந்த ஒரு ஆப்ரேஷன் மூலமாவோ எந்த விஷயமும் சரி கொண்டு வர முடியாதுன்றது எங்களுக்கு தெரியுது, ஒரு அறிவு மூலமாக தெரியுது. ஸோ அதையும் அவங்க பாசிபிள் பண்ணி காட்டினாங்க. இவங்க நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. இந்த
அதாவது கைக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி ஒவ்வொரு மசிலுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம ஜிம்ல கத்துக்கலாம். ஆனா ஒரு இடுப்புல இருக்க மசிலுக்கு எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது இவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே. ஸோ அந்த எக்ஸசைஸ்க்காகவே நிறைய இங்க கத்துக்கிற மாதிரி இருந்தது. அந்த எக்ஸசைஸ் கத்துக்கிட்டு இப்போ நான் இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் காலையில 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 8 மணி 8:30 9 மணி வரைக்கும் எங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் பிரேக் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய டிஃப்ரெண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாமே புதுசா இருக்கு. ரொம்ப சிவியரான பெயின் ஃபுல்லா முதுகு ஃபுல்லா கழுத்து வரைக்கும் பெயின் இருக்கு அப்படின்னா இந்த கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா கம்ப்ளீட்டாவே சரியாயிடும்னு தோணுது. ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் பெயின் இருந்தது இடுப்புல. அந்த இடத்துக்கான பர்டிகுலரா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுவுமே நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கு. ஸோ நல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.